இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இதோட பார்ட் 1 வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. கப்பற் பறவை, கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூளைக்கடா. கப்பற் பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. இது எல்லாமே ஒரே பறவையை தான் குறிக்கின்றது. நெக்ஸ்ட், தவறானது எது? ஆயுத எழுத்தை பற்றி தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது அல்ல. நுட்பமான ஒலிப்பு முறை உடையது அல்ல. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஆயுதம் 3 புள்ளிகளை கொண்ட தனித்த வடிவம் பெற்றது, சரியானது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்ற வேறு பெயர்கள் உண்டு, அதுவும் சரியானது. நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது அப்படிங்கிறதா சரி. இதில் உடையது அல்லன்னு இருக்குது, அதனால் தவறானது. தனித்து இயங்காது, இதுவும் சரியானது. ஆயுத எழுத்தால் தனித்து இயங்க முடியாது. நெக்ஸ்ட், கவிமணி தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? கவிமணி தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 20ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என்று கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். ஆன்சர் திருக்குறள். நெக்ஸ்ட், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற வாக்கியம் யாருடையது? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற வாசகம் யாருடையது? ஆன்சர் அன்னை தெரசா. ஆன்சர் அன்னை தெரசா. நெக்ஸ்ட், கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வுடையவராம் என்று கூறுபவர் யார்? கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வுடையவராம் என்று கூறுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, புத்தர். ஆன்சர் புத்தர். இந்த வாக்கியம் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆசிய ஜோதி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய ஆசிய ஜோதி என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலானது புத்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எடுத்துரைக்கின்றது. நெக்ஸ்ட், அறங்களுள் மிகச்சிறந்த அறம் எதுவென வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அறங்களுள் மிகச்சிறந்த அறம் எதுவென வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பகுத்துண்டு வாழ்தல். ஆன்சர் பகுத்துண்டு வாழுதல். நெக்ஸ்ட், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்மொழி. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இது எல்லாம் தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். நடத்தாத இதழ் தமிழ்மொழி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், பட்டினப்பாலை யாரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடுகின்றது? பட்டினப்பாலை அந்த நூலானது யாரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வணிகர். ஆன்சர் வணிகர். நெக்ஸ்ட், வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. நெக்ஸ்ட், ஆற்றிக்காலா என்ற பறவை எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும்? ஆற்றிக்காலா என்கின்ற பறவையானது எத்தனை கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும்? உலகிலேயே மிக நீண்ட நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆற்றிக்காலா. ஆன்சர் ஆப்ஷன் சி, 22,000 கிலோமீட்டர். ஆன்சர் 22,000 கிலோமீட்டர். நெக்ஸ்ட், மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட், 2000 ஆண்டுகளாக வழக்கில் உள்ள உயிர் என்ற சொல்லானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 2000 ஆண்டுகளாக வழக்கில் உள்ள உயிர் என்ற சொல்லானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியத்தில் உள்ள கிளவியாக்கம். தொல்காப்பியம், கிளவியாக்கம். நெக்ஸ்ட், வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும்.
என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பெறவும் என்ற வரியானது இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். ஆன்சர் திருக்குறள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள நூலானது பட்டினப்பாலை. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பெறவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். நெக்ஸ்ட், ஆகாச கங்கை அனல் அரைக்குமென்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார். ஆகாச கங்கை அனல் அரைக்குமென்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார். இது என்ன அணி? ஆன்சர் ஆப்ஷன் சி உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணினா இல்லாத ஒன்றை அது இருக்குது இது இருக்குன்னு ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்கிறது தான் உயர்வு நவிர்ச்சி அணி. ஆகாச கங்கை ஆகாச கங்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பாதாள கங்கை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. கங்கை நதி ஒரே ஒரு நதி தான். அதனால் இது ஆகாச கங்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, பாதாள கங்கைன்னு கிடையவே கிடையாது. அப்படி இல்லாத ஒன்றே கூறுறது. அதனால் இது உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி அப்படி அதிகமாக சொல்கிறதுனால அது உயர்வு நவிர்ச்சி அணி. வஉசி எங்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வஉ சிதம்பரனார் எங்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. சென்னைக்கு வஉசி வரும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஏன்னா பாரதியாரினுடைய பாடல்கள் என்றால் வஉசிக்கு மிகவும் பிடிக்கும். நெக்ஸ்ட், பொறுத்துக. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. சாங்சுரி புகலிடம், ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள், அடல்ட்ரேஷன் கலப்படம், மர்சி கருணை. சாங்சுரி புகலிடம், ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள், அடல்ட்ரேஷன் கலப்படம், மர்சி கருணை. ஆன்சர் ஆப்ஷன் சி 4312. நெக்ஸ்ட், பிரித்து எழுதுக. பாகற்காய். பாகற்காய் பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி பாகு குட்டல் அல் குட்டல் காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படிங்கிற பொருள். பாகுனா இனிப்பு, அல் அல்லாத காய். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. சீனத்திலிருந்து தமிழகத்திற்கு நிறைய பொருட்கள் அந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்டன. இவற்றில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி குதிரைகள். குதிரைகள் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன, அரேபியன் குதிரைகள். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். கண்ணாடி, பட்டு, கற்பூரம் இது எல்லாமே சீனாவிலிருந்து தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். இதில் குதிரைகள் பொருந்தாதது. நெக்ஸ்ட், வணிகம் குற்றல் சாத்து. வணிகம் கூட்டல் சாத்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி வணிகச்சாத்து. ஆன்சர் வணிகச்சாத்து. நெக்ஸ்ட், நம் அரசியாரினுடைய பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று வேலு நாச்சியாரை பற்றி கூறியவர் யார்? நம் அரசியாரினுடைய பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று வேலு நாச்சியாரை பற்றி புகழ்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சின்ன மருது. ஆன்சர் சின்ன மருது. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எது சரியானது? எது சரியானது? கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. எது சரி? ஆன்சர் ஆப்ஷன் சி ஓர் ஏரி. அதாவது உயிரெழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வந்தனா அதுக்கு முன்னாடி ஓர் ஏரி அப்படின்னு தான் வரணும். ஒரு ஊர்னு வந்தால் அது தப்பு, ஓர் ஊர்னு தான் வரணும். ஓர் கடல் அது தப்பு, ஒரு கடல் என்பது தான் சரி. ஓர் நகரம் அது தவறானது, ஒரு நகரம் என்பது தான் சரியானது. ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு கடல், ஒரு நகரம் இதுதான் சரியானது. அதனால் தவறானது எதுனா ஆப்ஷன் ஏ, பி, டி தவறானது. சரியானது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பொறுத்துக. விளை, விழை, விழை இந்த 3 லைக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் மீனிங். ஆன்சர் நம்ம பார்க்கலாம். விளை என்றால் பொருளின் மதிப்பு என்று பொருள். விழை என்றால் உண்டாக்குதல் என்று பொருள். விழை என்றால் விரும்புதல் என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி 312. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முடியரசன். முடியரசனினுடைய சிறப்பு பெயர் தான் கவியரசு. அவருக்கு வீறு கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயர் உண்டு. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம்.
கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் முத்துசாமி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன்? மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன்? ஆன்சர் 7ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 7ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ க சக்திவேல். ஆன்சர் க சக்திவேல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைக்கதுவே என்று கூறியவர் யார்? எல்லோரும் இன்புற்று இருக்க நினைக்கதுவே அன்றி வேறு எதுவும் நினையேன் பராபரமே. பராபரமே அப்படின்னு கேட்டாலே நம்ம தாயுமானவர் நம்ம எழுதிடுவோம். ஆனால் தனியாட்டு எல்லாரும் இன்புற்று இருக்க நினைக்கதுவே அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியாது. அதனால் என்று கூறியவர் ஆப்ஷன் சி தாயுமானவர். நெக்ஸ்ட். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட். வேலு நாச்சியார் அறிந்த மொழி. வேலு நாச்சியார் அறிந்த மொழி. அவர் நிறைய மொழிகளில் புலமை பெற்றிருப்பார். ஆன்சர் அனைத்தும் சரியானது. பிரெஞ்சு ஆங்கிலம் உருது என அனைத்தும் சரியானது. பிரெஞ்சு ஆங்கிலம் உருது அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். நெக்ஸ்ட். கல்வி உரிமைக்காக கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார்? கல்வி உரிமைக்காக கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 80,000 கிலோமீட்டர். ஆன்சர் 80,000 கிலோமீட்டர். அதிலே இன்னொரு கேள்வி கூட வரும். 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டார். 80,000 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது? வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திர விழா. ஆன்சர் இந்திர விழா. நெக்ஸ்ட். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என பாடியவர் யார்? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டுதெளிவோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட். தேசிய அறிவியல் நாள். தேசிய அறிவியல் நாள். ஆன்சர் பிப்ரவரி 28. ஆன்சர் பிப்ரவரி 28. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சர் சி வி ராமன் ராமன் விளைவை கண்டறிந்த நாள் தான் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட். பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் என்று பாடியவர் யார்? பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாவலரேறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட். தொன்மை என்ற சொல்லின் பொருள். தொன்மை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி பழமை. ஆன்சர் பழமை. உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? முதலாக உலகிலேயே ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. ஆன்சர் சவுதி அரேபியா. நெக்ஸ்ட். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் நோய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நோய். நெக்ஸ்ட். தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? தமிழ் எழுத்துக்களில் ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. அது என்ன எழுத்துனா ஆயுத எழுத்து. ஆன்சர் ஆயுத எழுத்து. நெக்ஸ்ட். பரதர் பரத்தியர் எந்த திணைக்குரிய மக்கள்? பரதர் பரத்தியர் எந்த திணைக்குரிய மக்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி நெய்தல் திணை. அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். பொருத்தமானது எது? பொருத்தமானது எது? முக்கணி முத்தமிழ் முத்தேன். முக்கணி மாப்பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன். இதில் எது பொருத்தமானது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. அனைத்தும் சரி. நெக்ஸ்ட். சரியானது எது? 4 கூற்றுகளை நம்ம பார்த்துடலாம்.
சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஓர், புகழ்மிக்க புலவர்க்கு வேல், அசதிக்கு சொற்று தந்த தேன். ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானது. ஆன்சர் அனைத்தும் சரி. நெக்ஸ்ட், நல்வழி நூலின் ஆசிரியர். நல்வழி நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஔவையார். ஆன்சர் ஔவையார். நெக்ஸ்ட், தமிழில் டாக்டர் அப்துல் கலாமிற்கு மிகவும் பிடித்த நூல். தமிழில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள். நெக்ஸ்ட், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இணை எழுத்துக்கள் பற்றி. ஆன்சர் ஆப்ஷன் சி, சார்பு. சார்பு இது இணை எழுத்து கிடையாது. பண்டம், பந்தல், தென்றல் இது எல்லாமே இணை எழுத்துக்களுள் பொருந்தக்கூடியது. நெக்ஸ்ட், தமிழ் சொல் தருக. காம்பேக்ட் டிஸ்க். சிடி. சிடியோட ஃபுல் ஃபார்ம் தான் காம்பேக்ட் டிஸ்க். ஆன்சர் ஆப்ஷன் சி, குறுந்தகடு. ஆன்சர் குறுந்தகடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பொறுத்துக. அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள் அதெல்லாம் இடது பக்கமும், வலது பக்கத்தில் பொங்கல் விழாவானது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேர்களும் பஞ்சாப் லோரி, குஜராத் ராஜஸ்தான், உத்ரயான், ஆந்திரா கர்நாடகா மகர சங்கராந்தி. ஆன்சர் 1, 3, 2. 1, 3, 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பஞ்சாபில் லோரி என்றும், குஜராத் ராஜஸ்தானில் உத்ரயான் என்றும், ஆந்திரா கர்நாடகத்தில் மகர சங்கராந்தி என்றும் பொங்கல் விழாவானது அழைக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆசியாவிலேயே முதலாவது பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் சீனா. இரண்டாவது பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு. நெக்ஸ்ட், ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு என்பவை எந்த நாட்டுப்புற பாடல் வகையுள் அடங்கும்? ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு இது எல்லாமே தொழில் பாடல். ஆன்சர் ஆப்ஷன் டி, தொழில் பாடல். நெக்ஸ்ட், பொருத்தமானது எது? பொருத்தமானது எது? அண்மை சுட்டு ஆன் இருக்குது, இது தவறு. அண்மை சுட்டுனா இ, இந்த அப்படிங்கிறதுக்கெலாம் இ நம்ம யூஸ் பண்ணுவோம். சேமை சுட்டுனா அந்த 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 ஆ தான் வரணும். அகச்சுட்டுனா அவன் இவன் இது சரியானது. அகச்சுட்டுனா அந்த ஆவை எடுத்துட்டோன்னா வன், அது தனியாட்டு பொருளை தராது. அதனால் இதுக்கு பேர் அகச்சுட்டு. அதனால் பொருத்தமானது ஆன்சர் ஆப்ஷன் சி, அகச்சுட்டு அவன். அவ்வளோதான். நம்ம 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.